தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதமெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் சொல்லி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. எப்படின்னு சொல்லிடுறேன். இது செய்யறதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு தக்காளி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இது கூட வந்து பொடியாக கட் பண்ணி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே வந்து ஒரு லெமன் சைஸில் வந்து புளியை கரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு பக்குவத்தில் வெந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோட்டில் வந்து அரைச்செடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா, 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொறுக்கி விட்டுட்டு இது கூட அரைச்சி வச்சிருந்த தக்காளியோட பேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயத்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. இது 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.